Hi, hello, vanakkam. This is Kadeshiba. Welcome to Easy Learning channel. I hope everyone is happy and healthy. In this video, you guys are going to learn like other sentences, other videos, daily useful sentences. What are we going to learn today? Daily useful sentences. You shouldn't stop after watching this video. You should apply these sentences in your regular life. Let's see what are they. I came here to talk to you. நான் உன்னிடம் இங்கு பேச வந்துள்ளேன். ஓகே, எங்கே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஐ கேம் ஹியர் டு டாக் டு யூ. நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஹி வாஸ் ஹியர் பிஃபோர் ஃபியூ மினிட்ஸ். அவன் இங்கே தான் ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஹி வாஸ் ஹியர் பிஃபோர் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஓன்ட் பி ஹியர் எனிமோர். அவர்கள் இங்கே இனிமேல் இருக்க மாட்டாங்க. எனிமோர், இனிமேல் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. தே ஓன்ட் பி ஹியர் எனிமோர். ஐ லைக் டு பி ஹியர். எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு. ஐ லைக் டு பி ஹியர். வி லிவ் ஹியர். நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோம், இங்கே தான் நாங்கள் வசிக்கிறோம். லிவிங். டோன்ட் பி ஹியர் நவ். இப்போ இங்கே இருக்காதீங்க, இப்போ இங்கே இருக்காதீங்க. டோன்ட் பி ஹியர் நவ். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஒய் ஆர் யூ ஹியர்? நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. நான் இங்கே உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இருக்கேன். நெக்ஸ்ட், ஐம் குட் அட் டான்ஸிங். நான் இதில் வல்லவல், அதில் வல்லவல், நான் இதை செம்மையாக பண்ணுவேன் அப்படின்றதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐம் குட் அட் டான்ஸிங். நான் நடனம் ஆடுவதில் வல்லவல். நான் கேர்ள் அப்படின்றதுனால நான் வல்லவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஷீ இஸ் குட் அட் டீச்சிங். அவங்க பாடம் கற்றுக் கொடுப்பதில் வல்லவர். ஸோ இந்த இடத்துல ஷீன் இருக்கிறதுனால மைட் பி அவங்க ஏஜ்டாக இருக்கலாம். அவங்களுடைய ஜெண்டரை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வல்லவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பிகாஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வல்லவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ வல்லவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏஜ்டு பர்சன் அப்படின்றதுனால. தே ஆர் குட் அட் ஹேண்ட்லிங் கஸ்டமர்ஸ். அவங்கள வாடிக்கையாளர்களை கையாளுவதில், வாடிக்கையாளர்கள் ஏதாவது ப்ராப்ளம், கஸ்டமர்ஸ் கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுல அவங்க வல்லவர்கள், நல்லா பண்ணுவாங்க. தே ஆர் குட் அட் ஹேண்ட்லிங் கஸ்டமர்ஸ். ஹீ இஸ் குட் அட் டிரைவிங். அவன் வண்டி ஓட்டுறதுல ரொம்ப வல்லவனாக இருக்கான். ஹீ இஸ் குட் அட் டிரைவிங். வி ஆர் குட் அட் கார்டனிங். நாங்கள் தோட்டக்கலை செய்வதில், தோட்ட வேலை செய்கிறதுல நாங்கள் ரொம்ப வல்லவர்கள். வி ஆர் குட் அட் கார்டனிங். மை பிரதர் இஸ் குட் அட் லையிங். என்னோட பிரதர் பொய் சொல்கிறதுல வல்லவன். மை பிரதர் இஸ் குட் அட் லையிங். ஐ எம் குட் அட் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் நல்லா பேசுவேன். நான் ஆங்கிலம் பேசுகிறது நல்லா லைக் நல்லா சூப்பராக பேசுவேன். ஸோ ஐ எம் குட் அட் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் நன்றாக பேசுவேன். ஹீ இஸ் குட் அட் தெலுங்கு அப்படின்னா அவன் தெலுங்கு நல்லா பேசுவான். ஷீ இஸ் குட் அட் தமிழ் அப்படின்னா அவள் தமிழ் நன்றாக பேசுவாள். ஸோ இப்படி நம்ம குட்டி குட்டியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், கம் அண்ட் டாக். உள்ளே பேசு. கம் அண்ட் டாக். ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. உன் கண்களை திறந்து பார். ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. யூ கிவ் ஃபர்ஸ்ட், I'll give you then. முதல்ல நீ கொடு, அப்புறம் நான் கொடுக்குறேன். யூ கிவ் ஃபர்ஸ்ட், I'll give you then. I'll come after 2 hours. நான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வரேன். I'll come after 2 hours. She came here to meet you. அவள் உன்னை இங்கே பார்க்கறதுக்காக வந்திருக்கா, சந்திக்கிறதுக்காக வந்திருக்கா. That dress is expensive. You can't afford. அந்த ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை அதிகம், உன்னால் அதை வாங்க முடியாது. That dress is expensive. You can't afford. It's raining out, so I can't come now. It's raining out, so I can't come now. இப்போ மழை பெய்யுது, என்னால் வெளியில் வர முடியாது, இப்போ என்னால் வர முடியாது. The bus left just now. The bus left just now. இப்போ தான் பஸ்ஸு போணுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் the bus left just now அப்படின்னு சொல்லலாம். pour some water. கொஞ்சம் தண்ணீர் ஊற்று. pour some water. rectify the mistake. தவறை சரிப்படுத்து. நீ பண்ண தப்பை சரிப்படுத்து. rectify the mistake. wait for 5 minutes. 5 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அதை இங்கிலீஷில் wait for 5 minutes அப்படின்னு சொல்லலாம். don't forget me. என்னை மறந்துடாத. don't forget me அப்படின்னா என்ன, மறந்துடாத. don't forgive him. அவனை மன்னிக்காத, அவனை மன்னிச்சிடாத. don't forgive him. he made a big mistake. அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். இட்ஸ் அ passage அப்படின்னா இது பாதை, நான் நடைபாதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதாவது பாதை, இது போகிற பாதை. இட்ஸ் அ passage. நெக்ஸ்ட், don't drive me crazy அப்படின்னா என்னை பைத்தியமாக்காத. இந்த இடத்துல பைத்தியம்னா மேட் கிடையாது, என்னை கோவப்படுத்தாத, எரிச்சல் ஊட்டாத, அந்த மாதிரி. are you satisfied now? உனக்கு இப்போ திருப்தியா? ஐ ஃபெல் டவுன். are you satisfied now? நான் இப்போ கீழே விழுந்துட்டேன், உனக்கு இப்போ திருப்தியா? are you satisfied now? அதை கொஞ்சம் இதாக, உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி. இதை கைண்டாகவும் கேட்போம், ஏதாவது அவங்களுக்கு திருப்தியா, are you satisfied now? இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக, திருப்தியா அப்படின்ற அர்த்தத்துலேயும் நம்ம கேட்கலாம். இட்ஸ் அ வே டு ஃபாரஸ்ட். இது காட்டுக்கு போகக்கூடிய பாதை அப்படின்றத இங்கிலீஷில் இட்ஸ் அ வே டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.
இட்ஸ் அ வே டு சிட்டி அப்படின்னா இது வந்து நகரத்துக்கு சிட்டிக்கு போகிற வழி. இட்ஸ் அ வே டு சிட்டி. அதே மாதிரி இட்ஸ் அ வே டு வில்லேஜ் அப்படின்னா இது வந்து கிராமத்திற்கு செல்லும் வழி. இட்ஸ் அ வே டு ஆஃபீஸ், இட்ஸ் அ வே டு கம்பெனி, இட்ஸ் அ வே டு ஷாப். அதாவது இந்த வழி வந்து இதுக்கானது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம், இட்ஸ் அ வே டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் அ வே டு சக்ஸஸ், இது வந்து வெற்றிக்கான பாதை அப்படின்ற மாதிரி கூட நம்ம அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு வேலை செய்ய சொன்னால் இல்லை ஒரு பொருளை சாப்பிட சொன்னால் இல்லை எனக்கு இது பழக்கம் இல்லை, சாப்பிட்டு பழக்கம் இல்லை, ஐம் நாட் யூஸ் டு ஈட் இட், எனக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்றது இங்கிலீஷில் ஐம் நாட் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லலாம். இதை நீ பழகிக்கோ அப்படின்றத நம்ம இது பழகிக்கோ அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் கெட் யூஸ் டு இட், கெட் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு அது பழக்கம் இல்லை, அவள் தனியாக இருந்து அவளுக்கு பழக்கம் இல்லை அப்படின்றத இங்கிலீஷில் ஷீ இஸ் நாட் யூஸ் டு பி அலோன், அவள் வந்து தனியாக அவளுக்கு இருந்து பழக்கம் இல்லை. ஷீ இஸ் நாட் யூஸ் டு பி அலோன். ஐ ஆம் யூஸ் டு இட், எனக்கு பழகிடுச்சு. ஓகே, ஹவ் யூ ஆர் ஸ்டேயிங் ஆல் அலோன், என்னால் எப்படி தனியாக ஸ்டே பண்ண முடியுது. ஐ ஆம் யூஸ் டு இட், எனக்கு பழகிடுச்சு. ஹூ ட்ரிகர்ட் யூ, உன்னை யார் தூண்டி விட்டது. ஹூ ட்ரிகர்ட் யூ, டோன்ட் ட்ரிகர் மீ அப்படின்னா என்னை தூண்டி விடாத. ஆஃப்டர் அன் ஹவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஆஃப்டர் அன் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஆஃப்டர் அன் ஹவர் ஆர் ஆஃப்டர் அன் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ரவுண்ட் திங், இட்ஸ் அ ரவுண்ட் திங் அப்படின்னா அது வந்து ஒரு வட்டமான பொருள் இல்லை வட்டமான சம்திங், இது வட்டமான ஒன்று, அதான் இட்ஸ் அ ரவுண்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஸ்கொயர் திங் அப்படின்னா இது வந்து சதுரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன், தீர்வை கண்டுபிடி, அதுக்கு என்ன சொல்யூஷனோ அது கண்டுபிடி. யூ டிசைட், நீ முடிவு செய். ஐ ஹாவ், என்னிடம் உள்ளது. வாட் டிட் ஷி சே, அவள் என்ன சொன்னா. வாட் டிட் ஷி சே. வென் டிட் ஹீ கம், அவன் எப்போ வந்தான். வென் டிட் ஹீ கம். ஆக்சுவலி இட்ஸ் மை மிஸ்டேக். அவன் எப்பொழுது வந்தான் அப்படின்றதுக்கு பதிலாக அவன் எங்கு வந்தான் அப்படின்றத போட்டு இட்ஸ் மை மிஸ்டேக். வென் டிட் ஹீ கம் அப்படின்னா அவன் எப்பொழுது வந்தான். why did you go, நீ ஏன் சென்றாய், ஏன் போன. how did you do, நீ எப்படி இதை செஞ்ச. how did you do. how much did they pay, அவங்க எவ்வளோ வந்து அமௌண்ட் பே பண்ணாங்க. where did you buy, நீங்கள் எங்கே வாங்கினீர்கள். where did you buy, எங்கே வாங்கினீங்க. what did you see, நீ என்ன பார்த்த. what did you see. whom did she meet, அவள் யாரை சந்தித்தாள். whom did she meet. who did take, யார் எடுத்தது. who did take. what did you scold me, நீ என்ன திட்டின. what did you scold me. இட்ஸ் நியூ மூன் டுடே, இன்று அமாவாசை. இட்ஸ் நியூ மூன் டுடே. இட்ஸ் ஃபுல் மூன் டுடே, இன்று பௌர்ணமி. இட்ஸ் ஃபுல் மூன் டுடே. இட்ஸ் அ ஹாலிடே டுடே, இன்று விடுமுறை. இட்ஸ் ஒர்க்கிங் டே டுடே, இன்று வேலை நாள். இட்ஸ் அன் auspicious டே டுடே, இன்று சுப முகூர்த்த நாள், நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ குட் டே. சுப முகூர்த்த நாள் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் டெல் இட்ஸ் அன் auspicious டே டுடே அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு அபசகுணமான நாள் அப்படின்றத வந்து இட்ஸ் inauspicious டே டுடே. இட்ஸ் inauspicious டே டுடே, இன்று அபசகுணமான நாள். இட்ஸ் அ குட் ஓமன் அப்படின்னா இது வந்து நல்ல சகுனம். இதுவே இட்ஸ் அ பேட் ஓமன் அப்படின்னா இது வந்து கெட்ட சகுனம். மை லைஃப் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை வந்து முழுமையாயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் யூ மை லைஃப் இஸ் கம்ப்ளீட், உன்னோட அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்லலாம், உன்னால் தான் என் வாழ்க்கை வந்து முழுமையாயிருக்கு. இதுவே மை லைஃப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதாவது இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நெகட்டிவ் மேனரில் சொல்கிறது. மை லைஃப் இஸ் கம்ப்ளீட் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் மேனரில் சொல்கிறது. நோ ரீசன், எந்த காரணமும் இல்லை. நோ சேஞ்ச், எந்த மாற்றமுமே இல்லைப்பா. நோ ஸ்மெல், எந்த வாசனையும் இல்லை. நோ இம்ப்ரூவ்மெண்ட், எந்த முன்னேற்றமும் இல்லை. நோ மீனிங், எந்த அர்த்தமும் இல்லை. இட்ஸ் நோ மீனிங் ஆஃப் கோயிங் ஒர்க், எந்த வேலைக்கு போய் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. நோ ஐடியா, எந்த யோசனையும் இல்லை. யூ ஆர் அரஸ்டட், நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். யூ ஆர் அரஸ்டட். ஷீ இஸ் இன் ஜெயில், அவள் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஷீ இஸ் இன் ஜெயில். ஹீ இஸ் அ ப்ரீசனர் அப்படின்னா அவர் வந்து ஒரு கைதி. இது வந்து ஹீ இஸ் அ ஜெயிலர் அப்படின்னா அவர் வந்து அந்த என்ன சொல்கிறது, காவலாளி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய காவலாளி, அவங்கள ஜெயிலர்னு சொல்லலாம். ஆர் யூ அ ஜெயிலர், நீங்கள் சிறை காவலரா. போலீஸ் மேன் ஆர் கம்மிங், ஸோ எல்லாம் போலீஸ்னு சொல்லி பழகிட்டாங்க, அதை கூட நீங்கள் சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போலீஸ் மேன் ஆர் கம்மிங், காவல்துறையினர் வருகின்றனர். இட்ஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு குற்றம். இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஹி வென்ட் டு ஜெயில் ஃபார் ஹிஸ் கிரைம், அவன் செஞ்ச தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போனான், சிறைக்கு போனான். ஹி வென்ட் டு ஜெயில் ஃபார் ஹிஸ் கிரைம். வி லாஸ்ட் எவ்ரி திங், நாம் அனைத்தையும் இழந்தோம். அதுவே இல்லைனா நாங்கள் அனைத்தையும் இழந்தோம், ரெண்டு வேலையும் சொல்லிக்கலாம். வி லாஸ்ட் எவ்ரி திங். ஷீ இஸ் ஸ்ட்ராங், அவள் உறுதியானவள். ஷீ இஸ் ஸ்ட்ராங், மை மதர் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா என்னோடய அம்மா வந்து உறுதியானவங்க, ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்ற மாதிரி. டு யூ நோ த ரீசன், உனக்கு காரணம் தெரியுமா. டு யூ நோ த ரீசன்.
ஷி டோல்ட் ராங்லி அவள் தவறாக சொன்னாள். ஷி டோல்ட் ராங்லி. இப்போ இதுவே வந்து ஆப்போசிட்டில் ஹீ ரைட்லி செட் அவன் சரியாக சொன்னான். ஹீ ரைட்லி செட் திஸ் இஸ் த ரைட் டைம் இதுதான் சரியான நேரம். திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஒர்க் இதான் வேலை செய்கிறதுக்கு சரியான நேரம். ஷி நெவர் ஹேட்ஸ் மீ அவள் என்னை வெறுக்கவே இல்லை. அவள் என்னை எப்போவுமே வெறுக்க மாட்டா. ஷி நெவர் ஹேட்ஸ் மீ. டூ குட் நல்லதை செய். டோன்ட் டூ பேட் அப்படின்னா கெட்டதே செய்யாதே. ஷி கேவ் மீ வித் லவ் அவள் எனக்கு அன்புடன் கொடுத்தாள். ஷி கேவ் திஸ் வாட்ச் வித் லவ் அவள் வந்து அந்த வாட்சை வந்து எனக்கு அன்போடு கொடுத்தாள். புலீஸ் இஸ் யோர் ஃப்ரெண்ட் ஆர் புலீஸ் இஸ் பீப்புள் ஃப்ரெண்ட் அப்படின்னா காவல்துறை வந்து மக்களுடைய நண்பன் ஒரு காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு புலீஸ் இஸ் யோர் ஃப்ரெண்ட். ஷி ஆப்போசஸ் டெத் பெனால்ட்டி. ஷி ஆப்போசஸ் டெத் பெனால்ட்டி அப்படின்னா அவள் வந்து மரண தண்டனையை வந்து எதிர்க்கிறாள். ஸோ மரண தண்டனைக்கு இங்கிலீஷில் டெத் பெனால்ட்டி. என்னது? டெத் பெனால்ட்டி. ஓகே. நெக்ஸ்ட் ஹீ குட் ஃபேஸ் த டெத் பெனால்ட்டி இஃப் கன்விக்டட் அவனோட குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் அவன் வந்து மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படலாம். ஹீ குட் ஃபேஸ் த டெத் பெனால்ட்டி இஃப் கன்விக்டட். ஸோ டெத் பெனால்ட்டி அப்படின்னா மரண தண்டனை. ஹீ ஸ்ட்ராங்கிள்ட் ஹர் டு டெத் அவளை வந்து கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். ஸோ ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா கழுத்தை நெரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்ட்ராங்கிள். ஸோ ஹீ ஸ்ட்ராங்கிள்ட் ஹர் டு டெத் அவளை வந்து அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். டோன்ட் மிங்கிள் வித் ஹிம் அவன் கூட சேராத. இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்த நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில குழந்தைங்களோட சேராதான்னு நம்ம சொல்லுவோம். அப்போது டோன்ட் மிங்கிள் வித் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மிங்கிள் வித் ஹிம். டோன்ட் மிங்கிள் வித் ஹர் அவள் கூட சேராத. லெட்ஸ் கோ சம்வேர் அண்ட் டாக் வேறு எங்கேயாவது போய் பேசலாம். லெட்ஸ் கோ சம்வேர் அண்ட் டாக் எங்காவது சென்று பேசலாம். ஜஸ்ட் லைக் யூ உன்னை போலவே. ஜஸ்ட் லைக் யூ உன்னை போலவே. ஹவ் இஸ் யுவர் டாட்டர் ஹவ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் லைக் யூ உன்னை போலவே. விச் மீன்ஸ் நீயும் குட்டாக இருக்க அவங்களும் குட்டாக இருக்காங்க அந்த மாதிரி. ஜஸ்ட் லைக் யூ. கெட் ஹர் ஹியர் அவளை இங்கே கூட்டிகிட்டு வா. கெட் ஹர் ஹியர். கெட் ஹிம் ஹியர் அப்படின்னா அவனை இங்கே கூட்டிகிட்டு வா. ஷி லெஃப்ட் ஃபார் ஒர்க் அவள் வேலைக்கு சென்று விட்டாள். ஷி லெஃப்ட் ஃபார் ஒர்க். ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட் அவன் மாணவன் அல்ல. ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். இட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் அது ஒரு விளம்பரம். இட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட். டூ த ரிச்சுவல் சடங்கு செய். ரிச்சுவல் அப்படின்னா சடங்கு. டூ த ரிச்சுவல் சடங்கு செய். குட் கொஸ்டின் நல்ல கேள்வி. குட் கொஸ்டின். ட்ரேப் த சாரி சேலையை உடுத்து. ட்ரேப் த சாரி. ஐ ஹாவ் கம் நான் வந்து விட்டேன். ஐ ஹாவ் கம். டு யூ டிஸானர் மை நேம் நீ என் பேரை கெடுக்கிறியா. டு யூ டிஸானர் மை நேம். இதுவே வந்து என் பேரை கெடுக்காத அப்படின்றத டோன்ட் டிஸானர் மை நேம் என் பேரை கெடுக்காத அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் நோ சேர்ஸ் இன் த ரூம் அந்த ரூமில் எந்த ஒரு நாற்காலியுமே இல்லை. தேர் ஆர் நோ சேர்ஸ் இன் த ரூம். ஹவு மச் ஷுட் ஐ பே நான் எவ்வளவு செலுத்த வேண்டும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். ஹவு மச் ஷுட் ஐ பே. த பாய் ஸ்டேட் குவைட்லி அந்த பையன் வந்து அமைதியாக இருந்தான். உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து ஒரு குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடம் பண்ணானா சாரி டிட் ஹீ டிஸ்டர்ப் யூ டிட் ஹீ டார்ச்சர் யூ அந்த மாதிரி கேட்குறாங்க. நோ 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 த பாய் ஸ்டேட் குவைட்லி இல்லை அவன் அமைதியாக இருந்தான். ஐ கான்ட் ஸ்பீக் தட் ஃபாஸ்ட் எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேச வராது அவ்வளோ வேகமாக பேச வராது. ஐ கான்ட் ஸ்பீக் தட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். படத்துலலாம் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பெண்களுக்கு தான் முதலிடம். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். ஸோ லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஹீ மம்பிள்ட் அப்படின்னா அவன் முணுமுணுத்தான். ஷீ மோன்ட் அவள் புலம்பினாள். ஆஃப்டர் தட் அதன் பின் அதற்கு பிறகு. ஆஃப்டர் தட். பிஃபோர் தட் அதற்கு முன். பிஃபோர் ஐ கம் நான் வருவதற்கு முன்பு. ஆஃப்டர் ஐ கேம் நான் வந்ததற்கு பின்பு. ஸோ இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். யங்ஸ்டர்ஸ்னால் வி கைஸ் ஆர் இளையோர்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது வயசு பசங்களுக்கு வயசு பொண்ணுங்களுக்கும் அலவுட் இல்லை பெர்மிஷன் இல்லை. யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். யூ ஹோல்ட் ஆன் நீ நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். லீவஸ் எங்களை விட்டு தயவு செஞ்சு. லீவஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை விட்டுடு. ஷீ இஸ் அலைவ் இப்போது வந்து யாராவது ஒரு இறக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க டக்குன்னு அவங்க இறந்துட்டாங்க கூட நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் மற்றவங்க கன்வே பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டெல் ஷீ இஸ் அலைவ். ஷீ ஸ்டில் அலைவ் அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஷீ இஸ் அலைவ். ஓகே. அதுவே இறந்துட்டாங்க உயிர் போயிடுச்சு அப்படின்றத வந்து யூ கேன் டெல் ஷீ இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் நோ மோர் அப்படின்னா அவங்க உயிரோட இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். கம் ஹியர் இங்கே வா. கோ சைட்வேஸ் ஓரமாக செல். வாட்ச் யுவர் ஃபுட் பார்த்து போ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்த்து போவ இங்கிலீஷில் வாட்ச் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்ட் ரைட் நிமிர்ந்து நெல். டோன்ட் பெண்ட் டவுன் குனியாதே.
டோன்ட் லுக் டவுன், கீழே பார்க்காதே. டோன்ட் வெயிட், காத்திருக்காதே, வெயிட் பண்ணாத. டோன்ட் வெயிட். ஆன் தட் வே, ஆன் தட் டே, அன்று. ஆன் தட் டே. கேட்ச் இட், அதை பிடி. கேட்ச் இட். பிரேக் த பேரியர், தடையை தகர்த்தெறி. உனக்கு வரக்கூடிய தடையை நீ உடைச்சிரு. See you in the field, களத்தில் சந்திப்போம். See you in the field. You forgot, நீ மறந்துட்ட, நீ மறந்தாய் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீ மறந்துட்ட. You forgot, I think you forgot to bring. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது அப்படி தான். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ சென்டென்சஸ் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸாக தான் இருக்கும். எதுவுமே புதுசாலாம் இருந்திருக்க போகிறது கிடையாது. மேபி ஒரு 3 or 4 உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி வாக்கியங்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்டேயோ, இல்லை நீங்கள் ஐடிக்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைங்க கிட்டேயோ, இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்டேயோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் இந்த சின்ன சின்ன வாக்கியங்களை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லாம் கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சென்டென்சஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்பி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க. அண்ட் let's meet up in the next video. Bye bye.